தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பெண் பல்வேறு தடைகளை தகர்த்தெறிந்து மாநில நிர்வாக சேவை தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். விரைவில் துணை ஆட்சியராக பொறுப்பேற்க உள்ள சாதனை பெண்மணியின் வலி நிறைந்த வாழ்க்கை போராட்டத்தை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ராஜஸ்தான் மாநிலத்தில் பிறந்தவர் ஆஷா காந்த்ரா. 1997ஆம் ஆண்டு இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்ததும் அவருடைய குடும்பத்தினர் திருமணம் செய்து வைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து 2 குழந்தைகள் பிறந்து வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் ஆஷாவின் வாழ்வில் 2012ஆம் ஆண்டு திடீரென சூறாவளி வீசியது. கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று 2 பிள்ளைகளுடன் மீண்டும் தாய் வீட்டுக்கே திரும்பினார். 2 பிள்ளைகளையும் தனி ஆளாக வளர்த்து ஆளாக்க வேண்டிய கடமை அவரிடம் சேர்ந்தது. தன்னுடைய குடும்பத்தின் ஒத்துழைப்போடு 2016ஆம் ஆண்டு பட்டப்படிப்பை முடித்தார் ஆஷா. ஆனால் படிப்புக்கேற்ற வேலை அவருக்கு கிடைக்கவில்லை. இவர் செல்லும் இடங்களில் எல்லாம் நீங்கள் என்ன கலெக்டரா என கிண்டல் செய்து உள்ளனர். அப்பொழுது கலெக்டர் என்றால் என்ன என்று ஆஷாவுக்கு தெரியாது. சமூகத்தின் கிண்டல்களுக்கு ஆளானதை அடுத்து கலெக்டர் என்பவர் யார், அந்த பொறுப்பின் பணிகள் என்ன என்பதை கூகுளில் தேடி கண்டுபிடித்தார் ஆஷா. அதன் பின்பு சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாரானார். ஆனால் சிவில் சர்வீஸ் தேர்வில் பங்கேற்பதற்கான வயது வரம்பை கடந்துவிட்டதால் ராஜஸ்தான் மாநிலத்தின் நிர்வாக சேவை தேர்வு எழுத முடிவு செய்தார். விவாகரத்தான பெண்கள் RAS எனப்படும் ராஜஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தேர்வு எழுத வயது வரம்பு இல்லாததால் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் ஆஷா தேர்வு களத்தில் இறங்கினார். கடந்த 2018ஆம் ஆண்டு RAS முதல்நிலை தேர்வு எழுதினார். தேர்வு எழுதிய 12 நாட்களில் ஜோத்பூர் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர் வேலை கிடைத்தது. முதல் நிலை தேர்வை தொடர்ந்து முதன்மை தேர்வுகளிலும் வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக யாருடைய நிதி உதவியும் இல்லாததால் தூய்மை பணியாளர் வேலையை செய்து கொண்டே RAS முதன்மை தேர்வுகளுக்கு ஆஷா தயாரானார். தூய்மை பணியாளர் வேலை மூலம் மாதம் 12,500 ரூபாய் ஆஷாவுக்கு ஊதியம் கிடைத்தது. இந்த ஊதியத்தை வைத்து குடும்ப செலவு, பிள்ளைகளின் கல்வி செலவு ஆகியவற்றை சமாளித்து தேர்வுக்கும் தயாரானார். இவருக்கு பக்கத்துணையாக அவரது மகனும் மகளும் திகழ்ந்தனர். இதற்கிடையே ஆஷாவின் RAS கனவை பலரும் எள்ளி நகையாடினர். ஆனால் யாருடைய விமர்சனத்தையும் கண்டுகொள்ளாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு தீவிர கவனம் செலுத்தி தேர்வு எழுதினார். இதனையடுத்து கொரோனா தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராஜஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியானது. இதில் ஆஷா காந்த்ரா வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். விரைவில் துணை ஆட்சியராகவும் பொறுப்பேற்க உள்ளார். கணவனால் கைவிடப்பட்டாலும் சமூகத்தின் விமர்சனங்களை புறம் தள்ளிவிட்டு கல்வியாலும் கடின உழைப்பாலும் இன்று எல்லா பெண்களுக்கும் முன் உதாரணமாக மாறியுள்ளார் துணை ஆட்சியர் ஆஷா காந்த்ரா. அவரின் வருங்கால சேவைக்கு பலதரப்பு மக்களுடன் இணைந்து சத்தியம் தொலைக்காட்சியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறது.